எல்லா தரப்பட்ட மக்களையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுவது தான் தெய்வம். தெய்வம் யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. தெய்வம் என்பவர் தன்னால் படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனித கூட்டத்திலே எல்லாரையும் நேசித்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எல்லா தேசங்களிலும் மழையை தருகிறவர், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சமமாய் பகிர்ந்தளிக்கிறவர். அவர் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பெற்றிருக்கிறவர், பிதாவாகிய தேவன் என்று. அதனால்தான் நம்ம அவரை சொல்லுகிறோம். சர்வ சிருஷ்டியுடைய வல்லமையின் வலதுகரம் உங்களோடு கூட இருக்கும். அவர் ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவார். ஒரு நாளும் அவரை பின்பற்றி வருகிற மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்த மாட்டார். உலகத்திலே அவரை நம்பாது இருக்கிற ஜனங்களுக்கும் அவர் நன்மைகளைத்தான் தருவாரே தவிர யாரையும் அவர் வெறுத்து ஒதுக்கி நரகத்திலே தள்ளுகிறவர் அல்ல. அனைவருக்கும் மகிமையின் சரீரத்தை கொடுக்கிறார். ஆனால் பாவத்தில் மீண்டு வர முடியாது இருக்கிற மக்கள் அந்த மகிமையின் சரீரத்தை போக்கடித்து நித்திய நரகத்துக்கு கடந்து செல்கிறார்கள். தெய்வம் ஒருவரையும் நரகத்திலே தள்ளுவது அல்ல அவருடைய கொள்கை, அவருடைய அன்பு. மகிமையின் சரீரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இவர்கள் கிருபையை போக்கடித்து கொண்டே இருக்கிறார்களே, யார் என்ன செய்வது? தேவன் நேசிக்கிற தேவன், அன்பாகவே நிறைந்திருக்கிற கர்த்தர், தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர், தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஒரே பேரான குமாரனான நம் மத்தியில் அனுப்பினவர், தம்முடைய சத்துவமாகிய பரிசுத்தாவின் வல்லமையினாலே நம்மை நிரப்புகிற தேவன், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்று சாதித்து பிரகாசித்து நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா.